இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு கதை ஒன்று சொல்லாமல் நினைக்கிறேன். இது எனக்கு நெருங்கியவர்களுடைய இந்த கதையை நான் சொன்னதில்லை, யார்கிட்டையும் பகிர்ந்ததில்லை. என்ன பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்த பொழுது எனக்கு சுத்தமாக ஃப்ரெஞ்சு பேச தெரியாது. இங்கே ஒரு வணக்கம் கூட சொல்ல தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இருந்த ஒரே நினைப்பு என்னென்றால், ஏண்டா இந்த நாட்டுக்கு வந்தோம் என்ற யோசனை தான் எனக்கு எப்போவுமே இந்த யோசனை தான். கனடா, லண்டன் பக்கம் போயிருந்தால் இங்கிலீஷ் தானே ஓரளவுக்கு இது தட்டி தவிர அறிவு வாரி பிழைச்சிருந்துருக்கலாம். இங்கே வந்துட்டோம் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது என்றதான் யோசனை. இப்போ இதே யோசனையோட சரி ஓகே வந்துட்டோம் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்தேன் நான். அப்போ அங்கே பள்ளிக்கூடத்தில் அங்கே போய் பார்க்க என்னால் எங்கெல்லாம் ஃப்ரெஞ்சுக்காரங்கள் ஒன்றும் பெருசாக விளங்காது. அப்போ எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அப்போ நான் கொஞ்சம் இங்கிலீஷை வச்சு கொஞ்சம் தட்டுப்பாத மாதிரி எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க, ஒரு நண்பர்கள். அப்போ அவங்க கூட அப்படியே கொஞ்சம் ஆழம் போனது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு அதே வகுப்பில் இருக்க இன்னொரு ஆள் வந்து என்ன கூப்பிட்டார், தனியாக கூப்பிட்டு இங்கே வாண்டு ஒரு ஃபோனில் ஒருத்த காட்டினார். ஸ்னாப் சாட்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் அனுப்பலாம், மட்டாக்கள் எல்லாரும் பார்க்கலாம் அப்படியே. அப்போ என்னென்றால் இப்போ நான் நண்பர்கள்னு நினச்சி கொண்டிருந்தார்கள் எல்லாம் வந்து என்ன வீடியோ எடுத்து உனக்கு ஃப்ரெஞ்சு பேச தெரியாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லி நடித்து கொண்டிருக்கிறோம்ட்டு ஒரு கேலியாக ஒன்று செஞ்சு போட்டிருந்தவங்க. அதுலேயும் நூற்றுக்கணக்கான பேர் பார்த்தாங்களாம் எல்லாம். நானும் பார்த்தேன் அவட்ட அனுப்ப ஃபோனில். இப்போ பார்த்தோன்னே எனக்கு பெரிய அவமானமாக போச்சு. என்னடா இப்படி செஞ்சுருக்கிறாங்க, அவங்க சொன்னது கூட எனக்கு தெரியலையே, அவங்க ஃப்ரெஞ்சில் பேசியிருக்காங்க, எனக்கு விளங்கே இல்லையாண்டு பெரிய அவமானமாக போச்சு. கோபம் வந்தது தான். நான் பெருசாக கோவப்பட்டு கதைக்கிற ஆள் இல்லை நான் அப்படி. ஆனால் கோவப்பட்டு போய் கதைக்கிறது கூட எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியலை. அப்போ அன்றைக்கு தான் நான் முடிவெடுத்தேன், என்னென்றால் வந்து இப்படியா இந்த ஃப்ரெஞ்சு படித்தே ஆகணுமெண்டு, இப்படி எங்களோட வாழ்க்கை இப்படியே போகக்கூடாதுண்டு. இப்போ அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து படித்தது தான். இப்போ நான் ஏன் இதை சொல்ல வாரென்றால், நல்ல வேளை எனக்கு இந்த விஷயம் நடந்தது என்று நான் நினைப்பேன். என்றால் இப்படி நடக்காட்டி என் வாழ்க்கை வேற ஒரு திசையில் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்தபடியாக தான் எனக்கு பெரிய ஒரு ஊக்குவிப்பு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து படித்து நான் இப்போ நானே இதை சொல்ல வாரென்றால், இப்போ நாங்கள் மனசு வச்சு விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை ஒன்று செஞ்சோமென்றால் கட்டாயம் ஒரு பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களை அட்வைஸ் எல்லாம் சொல்ல விரும்பவே இல்லை, மனசில் போட்டு சொன்னேன்.